மாதம்பட்டி ரங்கராஜ் சினிமா ஆடைய வடிவமைப்பாளர் ஜாய் கிருஷ்ணா என்பவரை ஆசை வார்த்தைக்குரிய ஏமாற்றி 6 மாதம் கர்ப்பமாக்கி அதன் பிறகு கோயில் டுபாக்கூர் திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டாருன்னு சொன்னாங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜாய் இந்த விஷயத்தை பொதுவெளியில் அம்பலப்படுத்தி ரங்கராஜ் முகத்திரை கிழிச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அதோட காவல் நிலையத்திலும் அவர் மீது புகார் மனுவை கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில் காவல்துறையும் ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜராகபடி சமன் அனுப்பினாங்க. மாதம்பட்டி ரங்கராஜும் விசாரணைக்கு போனார். அங்கு தனது வாக்குமூலத்தையும் கொடுத்திருக்கிறாரு. இந்த நிலையில் இதை பற்றி பிரபல தயாரிப்பாளர் ஒருத்தர் மேலும் தகவல்களை சொல்லியிருக்கார். அதில் ஜாயின் புகார் மனுவை ஏற்ற காவல் நிலையம் மாதம்பட்டி ரங்கராஜை விசாரணைக்கு அழைத்தது. ஜாய் கர்ப்பமான நிலையில் அதை கலைக்க இருவரும் மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அங்கு அந்த குழந்தைக்கு தகப்பன் நான் தான்னு மருத்துவமனை படிவத்தில் ரங்கராஜ் கையெழுத்து போட்டிருக்காரு. கோயில் திருமணமும் ஒரு ஆதாரம் தான். போலீஸ் விசாரணை தற்போது என்ன பிரச்சனை, ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்னு விசாரிப்பாங்க. இந்த புகாரில் மாதம்பட்டி கைதாக வாய்ப்பு குறைவுதான். ஏன்னா அவர் ஏற்கனவே திருமணமானவர் மற்றும் 2 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருக்கிறார். இது தெரிந்தும் ஜாய் திருமணம் செஞ்சிருக்கார். அதனால் இந்த புகார் வலுவான புகாராக இருக்காது. இதில் கைது செய்ய மாட்டாங்க. ஆனால் போலீஸ் மாதம்பட்டி மீது எஃப்ஐஆர் போடலாம். மேற்கொண்டு நீதிமன்றத்தில் வாதாடி முடிவை வாங்கணும். அப்படி மாதம்பட்டி கைது செய்ய வேணும் அப்படின்னா அவரின் மனைவி ஸ்ருதி தன்னை ஏமாற்றி விட்டதாக புகார் கொடுக்கணும். அதை போலீஸ் ஆதாரமாக எடுத்துக்கிட்டு மாதம்பட்டியை கைது செய்யலாம். ஸ்ருதியும் இன்னும் மாதம்பட்டியுடன் தான் இருக்கிறார் என்பதால் அதற்கு வாய்ப்பு குறைவுதான். மாறாக திருமணமான நபர் என்று தெரிந்தும் விளையாடியதால் ஜாயை கைது செய்யலாம். அப்படி நீதிமன்றத்திற்கு போனாலும் இந்த வழக்கு சட்டப்படி செல்லாது. ஏன்னா இவர்களது 2வது திருமணம் சட்டப்படி செல்லாது அப்படின்றதுதான். இதன் மூலமாக என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னா, பெண்களுக்கு விழிப்புணர்வு தேவை. யார் சொன்னாலும் எதையும் நம்பக்கூடாது. எவ்வளோ உருக்கமாக பேசினாலும் நம்பக்கூடாது. இதையெல்லாம் தாண்டி பொதுமக்கள் கருத்தாக இருக்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட பெண்களை ஏமாற்றியவர்களுக்கு தான் நிச்சயமாக தண்டனை கொடுக்கணும். அதற்கு தான் நம்ம ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம்.